சொல்லுங்களே, இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு கேரளா பார்டரில் தாங்க இருக்கும். இங்கே எங்கடா வந்தேன்னு கேட்பீங்க. சும்மா சுற்றி பார்க்க வந்தாங்க. வந்த இடத்துல வந்துட்டு கையில் காசு இல்லை, பசி வேறு தாங்கல. அதனால இங்கே ஒரு கொள்ளையில் வந்துட்டு பழ வாசனை வீசுனுச்சு. அதான் கம்கமாக ஏறி குடிச்சு உள்ளே வந்துட்டேங்க. என்ன பழம் தாங்க தெரியல, ஆனால் வாசனை வீசுதுங்க. இருக்கிற பழத்தெல்லாம் பறிச்சு தின்னுட்டு நைஸாக கிளம்பி வேறு போகிறோம். ஏய் தோர்க்காம பாருங்க, ஆளாது இதாங்க. இந்த பழத்தோட வாசனை தாங்க அட்டை வீசுன்னு வீசுது. இந்த பழம் தான் நினைக்கிறேன். இது என்ன பழம் தெரியல, ஐனி சக்க பழம் நினைக்கிறேங்க. இது எங்கள் ஊரில் கிடைக்காது, சனியும் பிடிச்ச பழம். இங்கே எங்கே இருக்கு போல இருக்கு மரம். இந்த மரத்தில் உள்ள பழத்தை தின்னுட்டு வேற என்ன பழம் இருக்குன்னு தெரியல, புட்டிச்சு எல்லாத்தையும் கட்டிச்சு தின்னுட்டு எல்லாத்தையும் கிளம்ப போகிறோங்க. இன்னைக்கு வாங்க போவோம். பாருங்க, கொள்ளைக்காரங்க யாருமே இல்லை. அந்த நேரத்தில் வந்தாங்க வந்துட்டு ஆட்டையை போடுறதுக்கு வந்துட்டு வசதியாக இருக்கும். கொள்ளைக்காரங்களாம் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் வந்துட்டு ஆட்டையை போட முடியாது. நம்ம வந்துட்டு அப்புறம் ஓட வேண்டியதாக இருக்கும். வாங்க பொறுமையாக அப்படியே உள்ளே போவோம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு டப்பா வேற இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே டப்பா வேற வச்சுருக்காங்க. இவ்வளோ என்ன இருக்குன்னு தெரியல. இந்த டப்பாவை பார்த்தா இங்கே பார்த்தனாவே இருக்குது. ஆஹா, இந்த டப்பா வந்துட்டு ஆத்தே என்னங்க இது? இங்கே பாருங்க, வெறும் தேன் பூச்சிங்க. ஆஹா, கடிக்க மாட்டேங்குது. நல்ல தேன் பூச்சா இருக்கும் போல இருக்கு. இல்லைங்காம குழுங்காம எடுத்து வச்சாச்சுங்க. பட்டு தேன் அட்டை தேன் அடை. இங்கே பாருங்க, அட்டையில் தேன் அடை இருக்குங்க. இந்த பூச்செல்லாம் விரட்டிட்டு அந்த கீழே இருக்கிற அட்டையில் இருக்கிற தேனை மட்டும் அப்படி ருசிக்க வேண்டியதான். இங்கே பாருங்க, நல்ல வேலை. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, அட்டை பாருங்க, கீழே மட்டும் தேன் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அது பூச்செல்லாம் விரட்டி விட்டேன். இங்கே பாருங்க, இவன் பாருங்க, இவன் ஒருத்தவன் மட்டும் வெளில போக மாட்டேன்ட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். வெளில போடா சீக்கிரம், சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிடுச்சு. நானே வெறி கொண்டு இருக்கேன். ஏடா இன்னும் வர, அடே போடா சீக்கிரம். இங்கே பாருங்க, தேனை பாருங்க எப்படி இருக்குன்னு. லைட்டாக கை வச்சு அமுக்குனாலே தேன் வந்துடுது. இங்கே பாருங்க, அப்படியே தேனை பாருங்க. அட்டை வந்துட்டு இப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷான தேனுங்க. செம்ம டேஸ்ட்டு. இங்கே பாருங்க, அப்படியே ஊற்றுதுங்க தேன். இந்த மாதிரி தேன் யாருமே தின்றுக்க மாட்டீங்க. அதுவும் சாதா தேன் இல்லைங்க, திருட்டு தேன். யாராவது அங்கே வர மாதிரியே இருக்கு. வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து என்ன தேன் சரியான டேஸ்ட்டுங்க. என்ன தேன்னு தெரியல, இப்படி இருக்கு. பார்த்தீங்கன்னா தேன் வேட்டை முடிச்சிருச்சுங்க. படுத்து வந்துட்டு ஆஹா, இங்கே பாருங்க, இங்கே ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க. தாத்தா பாட்டி தப்பா நினச்சிக்காங்க, உங்கள் கொலையில் ஆட்டையை போடுறேன்னு. உங்களுக்கு ஒரு பங்கு வச்சுருவேன் வந்து திருட்டு வந்துட்டு. வாங்க அந்த சைடு போவோம். நாங்கள் டேஞ்சர்ஸ் இந்த சைடு வந்துடுவோம். ஆஹா, நம்ம தேடி வந்த ஐட்டம் இங்கே தாங்க இருக்குது. ஓ பாருங்க, மோம் பழம் மேலே ஃபுல்லாக, மரம் ஃபுல்லாக வெறும் பழமாக தாங்க இருக்குது. ஆனால் இவ்வளோ ஹைட்டில் நான் எப்படி ஏறி பறிக்கிறது? என்னத்தை பண்ணுறதுங்க? இதுக்கு தான் அடிக்கடி ஜிம்முக்கு போய் உடம்பு குறைக்கணும்னு ட்ரை பண்ணேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னு வீட்டுக்கு வந்துட்டேன் திரும்ப. இப்போ எப்படி பறிக்க போகிறேன்னு தெரியலையே. பறிக்க முடியலான்னு பரவாயில்ல, கீழே கிடக்கிறது பொறுக்கியாச்சும் சாப்பிட்ருணும். இங்கே பாருங்க, இங்கே ஒன்று இருக்குங்க. இங்கே பாருங்க, ஆஹா, மீன பழம் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேங்க. ஒரு கட்டி கடிச்சிடும். காயாக இருக்குதுங்க. சி வேஸ்ட் இது. வாங்க பழத்தை தேடுவோம். நம்ம எங்கேயாச்சும் கிடக்குங்க, தேடி பார்க்கணுங்க. தேடினா கிடைக்கும். ஐயோ, நம்ம தேடி வந்து பழம் இருக்குங்க. அங்கே பாருங்க, அருமையான பழங்க. சரியான வேட்டை தான் இன்றைக்கி நமக்கு. தோன் இருக்குங்க. சரி, நிறையா இருக்கும் போல இருக்கப்ப. தேடி பார்த்தா கிடைக்கும் போல இருக்குங்க. ஆஹா, தோன் இருக்குது. இன்றைக்கி சரியான வேட்டை தான் போல இருக்குங்க. எல்லாத்தையும் பொறுக்க முடிக்கிறதுக்குள்ளே வந்து போதும் ஆகிடுது. இப்போ அங்கே வேற எங்கேயாச்சும் இருக்கும். தேடுறதே கஷ்டமாக இருக்குங்க பொறுக்கிறதுக்கு. கையிலே கட்டிட்டு பொறுக்க வேற முடியலங்க. இது வேற ஒரு தொல்லையாக இருக்குது. கையில் அவுத்து விட்டாருன்னு பாருங்க. நான் அவுத்து விட்டார முடியாது. ஏன்னா 150 ரூபா கையிலேயே அதனால் எடுத்து வச்சுட்டு பொறுக்க ஆரம்பிச்சிடும். பொறுக்கிறது தாங்க கஷ்டமாக இருக்குது. எங்கே கிடக்குனே தெரியலங்க. தேடி பொறுக்க வேண்டியதாக இருக்குது. என்னங்க பண்ணுறது? கையில் கட்டிட்டு வர வந்து தொலைஞ்சிட்டான். யாரா அது? தம்பி யாரா நீ? கொள்ளைக்கு சொந்தக்காரனா? ஏண்டா பள்ளியிடம் போகாம கொள்ளைக்குள்ள ஏறி குச்சி வந்துட்டு கொள்ளைக்கு சொந்தக்காரங்கிற? நம்புடாவா? ஐயோ, வாடா போடாங்கிறா. உண்மையா கொள்ளைக்கு சொந்தக்காரன் தானா? என்னடா தம்பி சொல்ற? இங்க வா. பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. உனக்கு ஒரு பணம் தானே. கம்முன்னு அம்மா பாட்ட சொல்லாம வாரமா உட்காந்து சாப்பிட்டு வீட்டுக்கு போறியா? அப்ப கொள்ளைக்கு சொந்தக்காரன் தானா? உங்க அப்பா பறிச்சு தரலையா? அண்டா 3 கொள்ளை இருக்குது, 2 மரம் வச்சிருக்க. உங்க அப்பா பறிச்சு தர மாட்டாரா? பாதி எனக்கு தந்துட்டு ஓடிப்போ. பாதி உனக்கு தந்துட்டு ஓடி போகணுமா? அம்மா கஷ்டப்பட்டு நான் பறிச்சு வைக்கிறேன், உனக்கு பாதி தந்துட்டு நான் ஓடி வேற போகணுமா உனக்கு? உனக்கு உன் சைஸுக்கு வேணா இந்த சின்னதா தரேன். கம்கமா சாப்பிட்டு கிளம்பி போயிடு. பாதிக்கு பாதி தாரி இல்லனே அப்பாவை கூப்பிட்டா. என்ன உங்க அப்பாவை கூப்பிட்டா என்ன செய்ய போறாங்க? ஒழுங்கா என்னடா கட்டையெல்லாம் தூக்குற? என் அப்பா இந்த கட்டை எடுத்து தலையில போட்டு
விட்டுடுவாரு. என்ன உங்க அப்பா கட்டை எடுத்து தள்ள போடுவாரா? அட அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் தம்பி. அதெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன். உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். நான் பெரிய பையங்கிறதுனால எனக்கு ஒரு 4 உனக்கு ஒரு 2 ஓகேவா? ஓகேன்னு சொன்னீங்கன்னா உடனே கொடுத்து நான் மட்டும் கிளம்பி ஏறி குச்சி போயிடுவேன். என்ன ஓகேன்னு சொல்லு. சின்ன பையன்டா தம்பி, கஷ்டப்பட்டு திருடி இருக்கேன் புரிஞ்சுக்க. இந்தா உனக்கு 2 எனக்கு 3 ஓகேவா? சரி வரட்டுமா? உங்க அப்பா வராரான்னு அங்க நின்று பாரு. நான் மரத்துல ஏறி எல்லா பழத்தையும் பறிச்சுட்டு உனக்கு 3/4 தந்துட்டு எனக்கு 1/4 எடுத்துக்கிறேன். போய் பாக்குறியா உங்க அப்பா வராரா இல்லையானே? நல்ல பையன், போய் பாருங்க பாருங்க, ஓடுங்க ஓடுங்க. நல்ல வேலை, இந்த மாதிரி பையனை நான் எந்த ஊர்லயும் பார்த்தது இல்லைங்க. இங்க வருங்க, இது ரொம்ப நாளா வந்துட்டு இது பறிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இங்க வருங்க, புளிச்சங்க இருக்குதுங்க. இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டே வேற லெவல்ல இருக்கும். அட்டே புளிப்பா இருக்குங்க இதோட டேஸ்ட்டே. இது பாருங்க, இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டே சரிச்சாந்திர புளிப்பா இருக்குங்க. சாப்பிட்டோம்னா அப்படியே வேற லெவல்ல இருக்கும். பாக்கெட்டில் போட்டு பண்ணி கஷ்டப்படமா எல்லாம் ஓசி தானே வருது. ஒன்றுத்தையும் காணும், வேலை முடிஞ்சிச்சு. வந்த வேலை நல்லா சூப்பராக முடிஞ்சுங்க. நல்லா ஆட்டையை போட்டாச்சு, அவ்வளோதாங்க. ஏறி குச்சி கிளம்பிட வேண்டியதான். வாங்க, டைம் ஆயிடுச்சு. போயிட்டு உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஆஹா, ஒரு வழியாக எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க, இல்லை அருமையான பழங்கள்லாம் இங்கே புளிச்சங்காய் இருக்குது. ஒரு பக்கம் வந்துட்டு இந்த பழம் இருக்குதுயா. சரியான டேஸ்ட்டுங்க. இங்கே பாருங்க, அப்படி சொல்லையே பாருங்க, அட்டை அருமையான சொல்லுங்க உள்ள. ஆஹாஹா, பாருங்க அருமையான பழங்க. இங்கே பாருங்க, ஆஹாஹா, இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சொல்ல. அப்படியே அந்த பெரிய சைஸ் பலாப்பழத்தில் இருக்கும் பாருங்க, அது மாதிரி சின்ன சைஸ் பலாப்பழத்தில் உள்ள இருக்குங்க சொல்ல. அப்படியே பாருங்க, கொட்டையை பாருங்க எப்படி இருக்குங்க. இப்போ கொட்டை நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, கொட்டையை உள்ள வச்சிருவான் பாய்ட்டு உள்ள. பாருங்க அடுத்த பழம் பாருங்க, பாருங்க இதோட சொல்லையை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அட்டை சொல்ல இது எங்கள் ஊர்ல தான் கிடைக்கவே மாட்டேதுங்க. இந்த பழம் விற்க கூட மாட்டேங்கிறாங்க. அதான் அது மாதிரி திருடி திங்க வேண்டியதாக பிடிச்சிங்க. சரியான டேஸ்ட்டுங்க. நீங்கள் வந்த வேலை வந்துட்டு சூப்பராக முடிஞ்சுங்க. அருமையான டேஸ்ட்டு. ஒரு பழம் இருக்குது, ஒரு நெல்லிக்காய் இது இருக்குது, புளிச்சங்க. அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருடும் போது இது மாதிரி வந்துட்டு ஓனர் வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயம் செஞ்சீங்கன்னு வச்சுங்க, நைஸாக நை குத்து போட்டு கிளம்பி வந்துட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க, வந்த வேலை முடிஞ்சு சூப்பராக வயிறு நிறைஞ்சிச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. பாருங்க அந்தாண்ட கார் இருக்குது, என்ன காருன்னு தெரியல. அந்த காட்டில் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலைல ஆட்டையை போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. தேனு பார்த்தீங்கன்னா அந்த பொட்டி தேனு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லைங்க, அண்ணன் வீட்டு கொள்ளையில் தான் பார்த்தோம். அண்ணன் வீட்டு கொள்ளை தான் ஃபுல்லாக அந்த தேனு பொட்டி பொட்டியாக அடுக்கி வச்சிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா அண்ணன் வந்துட்டு தேன்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்களாமா. இப்போ வந்துட்டு எப்படி நான் தேன் வாங்கணும், நேரடியாக வரணுமா எப்படி? ஆமாம், நேரே வந்தாலும் பரவாயில்ல, கான்டாக்ட் நம்பர் தரேன். சரி ஓகே. இப்போ வாட்ஸ்அப் மூலமா உங்கள் கான்டாக்ட் பண்ணால் எங்களுக்கு எங்கே இருந்தாலும் கொரியர் பண்ணுவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு எத்தனை நாளில் நான் வரும்? எனக்கு இப்போ எனக்கு சீர்காழி, இப்போ நான் அங்கேருந்து நான் வந்துட்டு உங்களுக்கு சொன்னேன்னா ஆர்டர் பண்ணி ஒரு நாளில் வந்துடும். ஓ பரவாயில்ல, ஒரே நாளில் வந்துருந்தாங்க. தேன் வேணுங்கிறவங்க உடனே தேன் வேணும், ஃப்ரெஷ்ஷான தேன் வேணும்னு நினச்சிங்கன்னா அண்ணங்கிட்ட வாங்கிக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான தேன் உடனே கிடைக்கும். 1 லிட்டரு பார்த்தீங்கன்னா வெறும் 300 தான் சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு. இப்போ இது எப்படின்னு வந்து டெலிவரி சார்ஜ் எப்படின்னா கொரியர் சார்ஜ் வந்து நம்ம கொடுத்துணுமா? ஆமாம், தேனோட ரேட்டும் ப்ளஸ் கொரியர் சார்ஜும் வரும். கொரியர் சார்ஜ் வரும். அது உங்கள் ஏரியாவை பொறுத்து கொரியர் சார்ஜ் வந்து மாறும். அந்த கொரியர் சார்ஜும் அப்புறமேட்டு தேனுக்குள்ள காசு தான் அவங்களுக்கு வர போகிறது. வந்துட்டு தேன் வேணுங்கிறவங்க அண்ணனோட நம்பரை கான்டாக்ட் பண்ணி அண்ணன்ட்டே வாங்கிக்கிங்க. ஃப்ரெஷ்ஷான தேன், சூப்பர் தேன் உங்களுக்கு கிடைக்குங்க.